For a short meditation, I'd like to share a few thoughts on a prayer warrior. ஒரு சிறிய தியானத்திற்கென்று ஒரு ஜெப வீரனுடைய வாழ்வை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Turn with me to Ezekiel chapter 22 verse 30. எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனம். I looked for someone among them who would build up the wall and stand before me in the gap on behalf of the land, so I would not have to destroy it, but I found no one. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். So many bad circumstances take place in this fallen world. விழுந்து போனதான இந்த மனித குலத்திலே, இந்த உலகத்திலே அநேக கெட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. Such as illness, வியாதிகள், crime, குற்றங்கள், accidents, விபத்துகள், and conflicts. சண்டைகள். That's easy to get so discouraged that you simply let it all happen without fighting it. இதோடு கூட நாம் போராட நாம் துணியாவிட்டால் நாம் சீக்கிரமாக சோர்ந்து விடுவோம். But we actually have more control over bad situation than we may realize. ஆனால் உண்மையாகவே நாம் நினைக்கிறதை காட்டிலும் இப்படிப்பட்டதான கெட்ட சந்தர்ப்பங்களிலே நாம் எதிர்கொள்ள நமக்கு முடியும். Evil is behind much of the bad that happens in the world. இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது தீமை அதிகமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. And God has given us the ability to fight evil and to overcome. ஆனால் ஆண்டவர் நமக்கு தீமைகளை எதிர்த்து நிற்கவும் அந்த தீமையை மேற்கொள்ளவும் கூடிய கிருபையை நமக்கு தருகிறார். He has given us the ability to fight evil and overcome it with good through the most powerful weapon, prayer. தீமையோடு கூட நாம் எதிர்த்து நின்று ஜெபத்தின் மூலமாக அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தருகிறார். Bible says do not overcome evil with evil but overcome evil with good. வேதம் சொல்லுகிறது தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மையை செய்யும்படி நமக்கு சொல்லுகிறது. So God has given us a powerful weapon, that is prayer. ஆகவேதான் நமக்கு ஒரு வல்லமையான ஆயுதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆயுதம் ஜெபமே. Church, God has been seeking men and women that he could trust. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் மனுஷர்களை தேடுகிறார். அவர் அப்படிப்பட்ட மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக. Men and women through whom he could accomplish his purpose. சகோதர சகோதரிகள், ஆண்கள் பெண்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Is looking for someone who could stand a gap and pray. திறப்பிலே நின்று ஜெபிக்க கூடியதான ஒருவரை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். You know, as a prayer warrior. ஜெப வீரன், ஜெப வீராங்கனை. What is a prayer warrior? ஜெப வீரர் என்றால் என்ன? A prayer warrior is one who takes part in that battle through prayer. ஜெப வீரர் என்பது இப்படிப்பட்டதான போராட்டங்களை ஜெபத்தோடு கூட செயல்படுத்துவது. Interceding for others and praying for God's will to be done in all things. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, மற்றவர்களது வாழ்விலே தேவனுடைய சித்தம் நிறைவேற ஜெபிப்பது. Prayer warriors are like defense attorneys. ஜெப வீரர்கள் ஒரு பாதுகாப்பு வீரர்களாக இருக்கிறார்கள். Appealing to the high courts on behalf of their defendants. உயர்நீதி மன்றம் அதிலே அவர்கள் வழக்காடுகிறவர்களாக இருக்கிறார்கள். We are all guilty before God. ஆண்டவருக்கு முன்பாக நாம் குற்றமுடையவர்களாக இருக்கிறோம். But God is merciful. ஆனால் ஆண்டவரோ இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். And the prayer warriors recognize that quality of God's personality. அப்படிப்பட்டதான தெய்வத்தினுடைய காரியத்தை இந்த ஜெப வீரர்கள் தங்களுக்குள்ளாக கொண்டிருக்கிறார்கள். And call on him for intervention. ஆண்டவருடைய இடைவிடுதலுக்காக அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். God calls all believers to fight in the spiritual battles. எல்லா விசுவாசிகளையும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே இணைந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். That are constantly taking place. எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த போராட்டத்திலே where evil causes suffering. தீமை அதிகமான பாடுகளை கஷ்டங்களை ஏற்படுத்துகிறது. But God works to redeem it for good
purpose. ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்தும்படியாக அவர் செயல்படுகிறார். Prayer warriors participate in the world's most important work. ஜெப வீரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதான மிக முக்கியமான வேலைகளிலே அவர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள். They see the battle அவர்கள் போராட்டத்தை பார்க்கிறார்கள். and consistently take action by coming before God. அந்த யுத்தத்திலே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் செயல்பாடோடு இருக்கிறார்கள். Do you want to be a prayer warrior? நீங்கள் ஜெப வீரராக இருக்க விரும்புகிறீர்களா? How can we become a prayer warrior? எப்படி ஜெப வீரராக நாம் மாற முடியும்? There are 11 ways to be a prayer warrior. 11 வகைகள் நாம் ஜெப வீரர்களாக மாற்றப்படுவதற்கு. There are a lot more. இன்னும் அதிகமாக இருக்கிறது. There's a few points. The first, understand that there is a war and you are in it. நல்ல ஜெப வீரராய் இருப்பதற்கு முதலாவதாக ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் அந்த யுத்தத்தை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும். Like it or not, all of us are caught up in the spiritual war that's taking place between good and evil. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் எல்லாரும் தீமைக்கும் நன்மைக்கும் இடையே இருக்கிறதான யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். If you don't engage in the war, you will still be affected by it. இந்த யுத்தத்திலே நாம் இணைந்து கொள்ளாத பட்சத்திலே நாம் இது நிமித்தமாக பாதிக்கப்படுவோம். And you will become more vulnerable to evil. தீமைக்கு நாம் மிகவும் பேர் போனதாக மாறி விடுவோம். So let's be active. ஆகவே இந்த தீமை நம்மை தொட்டு விடாதபடி ஜாக்கிரதையாயிருப்போம். Engage in the spiritual warfare. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் இணைந்து கொள்வோம். With the confidence that God's power working through us is greater than any evil powers working against us. இந்த உலகத்திலே செயல்பட்டு வருகிறதான எல்லா தீமையான சக்திகளை காட்டிலும் நம் மூலமாக செயல்படுகிறதான கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரியதென்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 1 John chapter 4 verse 4 says, ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, You dear children are from God and have overcome them, because the one who is in you is greater than the one who is in the world. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Our God is more powerful and greater. நம்முடைய ஆண்டவர் மிகவும் வல்லமையானவர், மிகவும் பெரியவர். Our prayers can help prevent bad things from happening to people and ushers good things into the lives of people. நம்முடைய ஜெபமானது ஜனங்களுக்கு நடக்க வேண்டிய தீமைகளை தடுத்து நிறுத்தவும் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை பெற்றுத்தரவும் உதவியாய் இருக்கிறது. Listen to the Holy Spirit's prompting for guidance. பரிசுத்த ஆவியானவர், அவரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வழிநடத்துதலுக்காக. How to pray for that particular need. ஒரு குறிப்பிட்ட தேவைக்கென்று நாம் எப்படி ஜெபிப்பது? How to pray for that particular person. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நாம் எப்படி ஜெபிப்பது? Be in the Spirit of God's guidance and leading. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை கொண்டு. So understand that there is a war and you and I are into it. ஆகவே முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. நீங்களும் நானும் அதிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Second, know your commander and stand on his side. இரண்டாவதாக, உங்களது தளபதி, உங்களை நடத்துகிறவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர் பக்கமாக நீங்கள் நில்லுங்கள். Our commander in spiritual warfare is Jesus Christ. ஆவிக்குரிய போராட்டத்திலே நமக்கு வழிகாண்பிப்பவர் நம்முடைய தளபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He leads two armies. அவர் சேனைகளை நடத்தி செல்கிறவராய் The இருக்கிறார். army of holy angels in heaven and the army of prayer warriors on earth. பரலோகத்திலே தேவ தூதர்கள் அடங்கிய அந்த ராணுவத்திற்கு அவர் அதிகாரியாக தளபதியாக இருக்கிறார். இந்த பூலோகத்திலே ஜெப வீரர்களாக இருக்கிற இந்த சேனைக்கு அவர் தளபதியாக இருக்கிறார். God wants us to choose his side in the spiritual war. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் எல்லாரும் ஆண்டவர் பக்கமாய் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And to remember that a power that he gives us is more powerful than evil. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தீமைக்கு இருக்கிறதான வல்லமையை காட்டிலும் அவர் அதிகமான வல்லமையை நமக்கு தருகிறார். Yeah, 2 Corinthians chapter 10 verses 4 says, 2 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரம் Verse 4ஆம் 4. வசனம். The weapons we fight with are not the weapons of the world. On the contrary, they have divine power to demolish strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. Amen. ஆமென். Our commander, Jesus, is the greatest example of a prayer warrior. நம்முடைய தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெப வீரர் என்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். He defeated Satan on his அவர் knee. சத்ருவானவனை தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவனை தோற்கடித்தார். He overcame temptation on his knee. முழங்காலிலே அவர் சோதனையை மேற்கொண்டார். He's the greatest prayer warrior. அவர் மிகவும் பெரிய சிறந்த ஜெப வீரர். We need to study his life. அவருடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். We can learn how to serve God. எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் சேவை செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். He's the greatest example. Let's follow him. அவர் ஒரு சிறந்த மாதிரியாயிருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுவோம். And he's a commander in chief of the army. அவரே மிகவும் சிறந்த தளபதியாக அதிகாரியாய் இருக்கிறார். And we are his army. நாம் அவரது சேனையாய் இருக்கிறோம். The next point, recognize who your true enemy is. அடுத்த காரியம் என்னவென்றால் உண்மையான எதிரி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Most of the time our enemies are people, our friends. அநேக நேரம் நம்முடைய எதிராளிகள் மக்களாக இருக்கிறார்கள், நம்முடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். But our true enemy is Satan. ஆனால் உண்மையான எதிராளி பிசாசு, சத்துரு. Ephesians chapter 6 verses 12 says, for our struggle is not against flesh and blood. எபேசியர் 6:12 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. But against the rulers, against authorities, against the powers of this dark world, against the spiritual forces of evil in the heavenly realms. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Our enemy is Satan, நம்முடைய சத்துரு அவன் சாத்தான், the highest ranked of the fallen angels who rebelled against God. பரலோகத்திலே தேவனோடு எதிர்த்து நின்ற ஒரு முக்கிய தூதன் அவன்தான். Satan is your adversary. சாத்தான் நம்முடைய எதிராளியாய் He இருக்கிறான். is the accuser, அவன் நம்மை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். tempter, அவன் நம்மை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். deceiver. அவன் நம்மை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். He works by trying to convince you to doubt God's truth. ஆண்டவருடைய உண்மைத்துவத்தை நீங்கள் சந்தேகிக்கிற வகையிலே உங்களோடு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். Whenever you deliberately disobey God and choose to sin, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் நீங்கள் பாவத்தை செய்ய துணியும் பொழுது you open doors for your enemies to attack you. சத்ருவானவன் உங்களை தாக்கும்படியாக நீங்களாகவே வாசலை திறந்து You விடுகிறீர்கள். need to run away from temptation சோதனையிலிருந்து நாம் தப்பி ஓடி வர and வேண்டும். pray against Satan's plan to hurt. சத்ருவானவனுடைய அந்த தந்திரங்களுக்கு எதிராக, நம்மை தாக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். We need to pray earnestly against Satan's plan to destroy God's people. நமக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் தீட்டுகிற எல்லா திட்டங்களையும் முறியடிக்கும்படியாக நாம் போராட Always வேண்டும். remember John chapter 10 verse 10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் நினைவு The கூறுவோம். thief comes only to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். He doesn't come to give peace or life. திருடன், சத்ருவானவன் சமாதானத்தை கொடுக்கவோ ஜீவனை கொடுக்கவோ வருவதில்லை. Only to kill, steal and to destroy completely. திருட வருகிறான், கொல்ல வருகிறான், முழுவதுமாக அழிக்க வருகிறான். So you need to recognize your enemy. ஆகவே உங்களுடைய எதிராளியை நீங்கள் இனம் கண்டுகொள்ள Let's வேண்டும். stand firm உறுதியாய் and நிற்போம். be alert. ஜாக்கிரதையாக உற்சாகமாக நிற்போம். Next point, be certain of your authority in prayer. அடுத்ததாக ஜெபத்திலே நமக்கு இருக்கிறதான கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அதிகாரத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். God has given us authority ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை to pray தந்திருக்கிறார். in his name.
அவருடைய நாமத்தினால் ஜெபிக்கும்படியாக. Luke chapter 10 verse 19 says, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the powers of the enemy. Nothing will harm you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing can harm us. ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. Jesus gives authority to pray in his name. இயேசு அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும்படியாக நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். And to know that he answers our prayer. ஆண்டவர் நாம் ஜெபிக்கும்போது பதில் தருவார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். So be confident, church, that you can pray to usher God's power into any situation. நமக்கு இருக்கிறதான ஒரு பெரிய உறுதி, எந்த சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு இருக்கிறது. Next point, condition yourself to be all you can be. அடுத்ததாக, நீங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். Do the best to be do the best you can to stay in good condition. ஒரு நல்ல திடகாத்திரமான நிலையிலே இருப்பதற்கு எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். We need to be strong physically, spiritually, mentally. உடல் ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக, மன ரீதியாக நாம் எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And also emotionally. மன ரீதியாகவும் கூட, உள்ளபூர்வமாக, உணர்ச்சி ரீதியாகவும் கூட நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். As prayer warriors, ஜெப வீரர்களாக if இருக்கிற you நாம் become weak spiritually or mentally or physically or emotionally, it'll affect மனதளவிலே, ஆவியிலே, சரீரத்திலே, உணர்ச்சி பிரகாரமாக நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது அது நம்மை பாதிக்கிறது. We can't pray. நாம் ஜெபிக்க முடியாது. Satan surely will defeat us. சத்ருவாகிய சாத்தான் நம்மை எளிதிலே நிச்சயமாக தோற்கடிக்க முடியும். So you need to stay strong. ஆகவே நாம் பலமாய் நிற்க வேண்டும். That's the thing the Bible says in Ephesians chapter 6. ஆகவே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் To put இப்படியாக on the full சொல்லுகிறது. armor of God. கர்த்தருடைய அந்த ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று. The next point is put on your protective armor every day. ஒவ்வொரு நாளும் நமக்கு கேடகம் இருக்க வேண்டும். Put on the spiritual armor that the Bible mentioned can help us engage in spiritual warfare. ஆவிக்குரிய சர்வாயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்திலே காணப்படுகிறதான அந்த ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We don't have time to read Ephesians chapter 6 verses 10 to 18. You can just read or meditate on that very beautiful passage. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Verses 14. 14ஆம் வசனம், Guard your waist with the truth. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். With the truth by reading your Bible often. வேதத்தை அடிக்கடி வாசிக்கிறது நிமித்தமாக. So that its truth sink deeply into our soul. அப்படி நாம் வாசிக்கும் பொழுது அந்த உண்மை சத்தியம் நம்முடைய ஆத்துமாவிலே பதிந்து விடுகிறது. So you and I won't be shaken. நீங்களும் நானும் அப்படி இருக்கும்போது And we அசைக்கப்படுவதில்லை. won't be deceived by Satan. சத்ருவினால் நாம் ஏமாற்றப்படுவதும் இல்லை. The next, put on the breastplate of righteousness. அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். By relying on the Holy Spirit's guidance to choose what is right. ஆவியானவரை சார்ந்து எது சரியோ அதை தேர்ந்தெடுக்கிறதான ஒரு ஞானம். Your right attitudes and action will act like a bulletproof vest, protecting you against Satan's attack. சரியான மனோபாவம், சரியான சிந்தனை, சரியான செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால் சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் எய்கிற எல்லா காரியங்களையும் தடுத்து நிறுத்த அது ஏதுவாய் இருக்கிறது. And verse 15 says, our feet must be fitted with the preparation of the gospel of peace. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். Peace that only Jesus can give us. இயேசு மாத்திரமே கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம். And using that peace as an unshakable foundation of confidence to defend ourselves against evil. அந்த சமாதானத்தை நம்முடைய திடநம்பிக்கையாக கொண்டு நாம் எதிராளியை அவனுடைய காரியங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். And verse 16, take the shield of faith by placing your faith in God.
16ஆம் வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். Let's place our faith in God and His word to deliver us from evil and trusting that anything is indeed possible with God. ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நம்பிக்கை வைத்து தீமையும் அதிலிருந்து வருகிறதான எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். And next, put on the helmet of salvation. 17ஆம் வசனம், இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், Reminding ourselves what Jesus did on the cross. இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக செய்ததான காரியங்களை நினைவு கூர்ந்தவர்களாய். And let's learn to trust God. ஆண்டவரை நம்ப நாம் பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள Yes, வேண்டும். Jesus died on the cross to save us from sin's deception and destruction. பாவத்திலிருந்தும் நாம் வஞ்சிக்கப்படாமல் காக்கப்படுவதற்கு, அழிவு நின்று காக்கப்படுவதற்கு ஆண்டவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். And last, let's take the sword of the Spirit. கடைசியாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். It's a word of God, அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. which is a word of God by combating lies with biblical truth. இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் பொய்களை நாம் வேறுபிரிக்க முடியும். Keep praying and relying on the Holy Spirit working through you. ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக செயல்படுவார். Until you see the breakthrough happen. ஒரு விடுதலையை காணும் வரைக்கும் பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். And God's will is accomplished in the situation about which the Holy Spirit led you to pray for. பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்திற்கு நேராக உங்களை ஜெபிக்க ஏவுகிறாரோ அந்த காரியத்திலே தேவ சித்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க The Bible வேண்டும். says to pray in the Spirit on all occasion. வேதம் Hallelujah. சொல்லுகிறது எல்லா சமயத்திலேயும் ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டுமா? Let's clothe ourselves with this armor of God. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் ஆடையாய் அணிந்து கொள்வோம். So that we can stand against the devil's scheme. அப்படி நாம் இருக்கும் பொழுது சத்ருவானுடைய அவனுடைய திட்டங்களுக்கு எதிராக நாம் நிற்க முடியும். Let's engage in the war as we know the time is short. காலம் Hallelujah. சமீபமாக குறுகினதாக இருக்கிறபடியினாலே இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் இணைந்து கொள்வோம். Make the most of time that you have in prayer and serving God. உங்களுக்கு இருக்கிறதான எல்லா நேரத்திலேயும் ஆண்டவரை சேவிக்கவும் ஜெபிக்கவும் செலவு செய்யுங்கள். Bible says James 4:9, resist the devil and he will flee from you. யாக்கோபு 4:9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Identify the immediate battlefield. உங்களுக்கு இருக்கிறதான அந்த யுத்த களத்தை அறிந்து கொள்ளுங்கள். When you are attacked by evil, தீமையினால் நீங்கள் தாக்கப்படும் பொழுது be as specific as possible in your prayers ஜெபத்திலே மிகவும் குறிப்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். about where the enemy has taken the battle. எந்த இடத்தில் எந்த களத்தில் சத்ருவானவன் இறங்கி போர் செய்கிறான் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். Let's be alert, மிகவும் கவனமாயிருப்போம், active, மிகவும் சுறுசுறுப்பாயிருப்போம். becoming skilled with our spiritual weapons God has given us. சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக அதிலே செயல்திறனோடு காணப்படுவோம். And then we'll see the result of our முடிவாக prayers. நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை நாம் காண முடியும். Let's close our eyes. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். God has called all believers to engage in the spiritual warfare. Hallelujah. God wants us to be a prayer warrior. Will you become one among them? God is looking for men and women who would seek His face and stand the gap and intercede for the nation, for people, for families. Hallelujah. He wants to fulfill His purpose. He uses people not to fulfill His purpose, to accomplish His plan and His purpose.
here on earth. Make a small prayer church. Lord, I want to become a prayer warrior. Fill me with your power, oh God. Fill me with your authority. I need your anointing, oh God. Pour the spirit of prayer. I want to stand the gap, Lord, for my people, for my nation, for my family, and intercede. Hallelujah. Help us, oh God, as a church. Friends, you might think I have a lot of struggles, problem, pain. How can I stand a gap and intercede for others when I myself caught up with problems and pain? Yes, God wants to use you, church. God wants to use each one of you. No matter how big the struggle you may be going through, how big the problem you may be facing. You may be in great pain, but God wants to use you for His glory. He will take complete care of our situation. When we pray for others, God will touch our lives. God will change our situation, our problems. When we start to intercede, when we start to pray for others, our problems will be met amazingly. Hallelujah. God is at work in our lives. We need to, as Anna did, she had a lot of problems, a widow, but then she went beyond her thing and began to pray for others, sharing the good news to others. God is in control of everything, church. Cast all your cares and burdens unto Him and begin to pray. Hallelujah. Intercede. Hallelujah for our nation. Our nation needs God. Our land needs Him. Who will intercede? Who will pray for them? It's you and I. God has given us this powerful weapon, prayer. Hallelujah. We praise you, God. Help us, oh God. Enable each one of us to pray more, oh God. Let us not become worn out or tired of praying. Give us the strength. Give us the power, oh God. Hallelujah. We rely on you, oh God. We look to you, Jesus. We praise your name, oh God. Thank you, Lord. Thank you. Be glorified, oh God. Be glorified. Continue to lead us, oh God. Continue to lead us. Hallelujah. Amen.